அடுத்த 2 மாதங்களுக்குள் ஒரு புதிய அரசியல் கட்சியை அமைப்பது குறித்து முடிவெடுப்பேன் என்றும், இது ஒருதலைப்பட்சமான முடிவாக இருக்காது என்றும் பிகேஆர் முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். கட்சிக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான சிறந்த வழியை இன்னும் ஆராய்ந்து வருவதாக பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நண்பர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு ஜூன் மாதம் ஒரு முடிவை எடுப்பதாக தாம் அவர்களுக்கு உறுதி அளித்திருப்பதாக அசாம்பாக்கிக்கு எதிரான பேரணியில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தமது முடிவு நாடாளுமன்ற மற்றும் பிரிவு மட்டத்தில் உள்ள தனது நண்பர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இது அனைவரும் சேர்ந்து மதிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இது அதிகார வேட்கை பற்றியது அல்ல. நாங்கள் மாற்றங்களை காண விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட எம்ஏசிசி தலைவர் அப்துல் ஹலீம் அமான் அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் செயல்பட வேண்டும் என்றும், அவர் எந்த ஒரு அரசியல் அழுத்தத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட நலன்களுக்கோ அடிபணியக்கூடாது என்றும் பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். எம்ஏசிசி எந்த ஒரு கட்சியாலும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதாக கருதப்படக்கூடாது என்று அவர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே சுதந்திரமான மற்றும் நம்பகமான ஒரு நிறுவனமாக இந்த ஊழல் தடுப்பு அமைப்பின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை ஹலீம் மீட்டெடுக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமருமான அவர் தெரிவித்தார். எம்ஏசிசி விசாரணைகள் பாரபட்சமின்றியும் அரசியல் தலையீடு இல்லாமலும் நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புவதாக பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் தக்கீர் ஹசான் தனது கருத்தை முன்வைத்துள்ளார். பொது நலன் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் மற்றும் திறமையின்மை அல்லது முறைகேடு தொடர்பான பிரச்சனைகள் வெளிப்படையாகவும் தொழில்முறையாகவும் விசாரிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான போரில் பொதுமக்கள் உறுதியான முடிவுகளை காண விரும்புகிறார்கள் என்றும் தக்கியுடீன் சுட்டிக்காட்டினார். நேற்று காலை அசாம்பாக்கிற்கு எதிரான பேரணியில் பங்கேற்றவர்கள் கூடியிருந்த சோகோ வணிக வளாகத்தின் முன்பாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரணியை குழப்பும் நோக்கில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று டாங்வாங்கி காவல்துறை தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். பொதுவாக விழாக்களுக்காக வைக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத பட்டாசுகள் அடங்கிய ஒரு பொட்டலம் கண்டெடுக்கப்பட்டது என்று அவர் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தற்போது காவல்துறை அவர்களை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக ஏற்பாட்டாளர்களும் அழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று வரை இச்சம்பவம் தொடர்பாக பொதுமக்களோ அல்லது வர்த்தகர்களோ எந்த காவல் அறிக்கையையும் பதிவு செய்யவில்லை என்று குறிப்பிட்ட அவர், டத்தாரான் மெர்டேக்காவிற்கு பேரணியாக செல்வதற்கு முன்பு போராட்டக்காரர்கள் அந்த வணிக வளாகத்தின் முன்பாக கூடியிருந்தனர். சுமார் 500 பேர் பங்கேற்ற இந்த பேரணி அமைதியாக நடைபெற்றதாக சசாலி கூறினார். எதிர்காலத்தில் தாம் சோகோ திடலில் நடக்கும் கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் தமது பதவிக்காலம் முடிந்த பிறகு எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்ட போது இவ்வாறு கிண்டலாக பதிலளித்தார். தமக்கு இன்னும் உறுதியான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும், ஏனென்றால் தாம் இன்னும் ஆரோக்கியமாக உள்ளதாகவும், தம்மால் இன்னும் மெது ஓட்டம், மிதிவண்டி ஓட்டுதல் போன்றவற்றை செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் கோலப்பிலாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் சராவா சுங்கத்துறை 10 மில்லியனுக்கும் அதிகமான கள்ள சிகரெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளது. இதனால் சுங்க வரி மற்றும் பிற வரிகளில் சுமார் 73 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பறிமுதலுடன் 2024ஆம் ஆண்டு முதல் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் சிகரெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 130 மில்லியனை எட்டியுள்ளது என்றும், இதனால் சுங்க வரிகள் மற்றும் பிற வரிகளில் சுமார் 96 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் சராவா சுங்கத்துறையின் துணை இயக்குனர் அபாக் ஜமாரி அபாக் நசாரின் தெரிவித்துள்ளார். தரைவழி மற்றும் கடல் வழி பாதைகள் உட்பட பல வழிகள் மூலம் அண்டை நாடுகளில் இருந்து சரவாக்கிற்குள் சிகரெட்டுகள் கடத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார். பெர்லிஸ், கடா, பேரா, பகாங் மற்றும் கிளந்தான் உள்ளிட்ட 13 பகுதிகளுக்கும், சபா மற்றும் சரவாக்கில் உள்ள 3 பகுதிகளுக்கும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா வெப்ப வானிலை நிலை 1 அல்லது எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பெர்லிஸ் மாநிலம் முழுவதுமே இதற்கு உட்பட்டது என்றும், கெடாவில் குபாங் பாசு, பொக்கோக் சேனா,
பென்தாங், பாடாங் தராப் மற்றும் சிக் ஆகிய பகுதிகள் இதில் அடங்கும் என்றும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பேராக்கில் கோலகங்சார் மற்றும் உலு பேராக் பகுதிகளும், பகாங்கில் தெமர்லோ மற்றும் ஜெராண்டுட்டும், கிளந்தானில் மாச்சாங், பாசிர்மாஸ் மற்றும் ஜெலியும் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கில் லிம்பாங் மற்றும் மறுடியும், சபாவில் பியோஃபோர்ட் ஆகிய இடங்களுக்கும் இதுபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெட் மலேசியா கருத்தின்படி ஒரு பகுதியில் தினசரி அதிகபட்ச வெப்பநிலை தொடர்ந்து குறைந்தது 3 நாட்களுக்கு 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் போது நிலை 1 அல்லது எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.